வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேர்ன் நேச்சர் அப்படிங்கிற டாபிக்கு கீழே நீம் ட்ரீயை பத்தி பார்க்க போறோம். வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்துக்கு பயோனமிக்கல் நேம், அதாவது சயின்டிபிக் நேம் பாத்தீங்கன்னா அசாடெரச்சா இண்டிகா. அது என்னங்க அசாடெரச்சா இண்டிகான்னு வாயிலே நுழையாம இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நல்லாவே தெரியும். பொதுவா பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். கிசா, இனிமெனி, எம்பெரி, மன்னா, டுவானா, உமானா, இது எல்லாமே பாஷைங்க தான். இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஹியூமன். ஹியூமன்னா மனுஷங்க. அது நம்மளுக்கு தெரியும். ஆனா வேற சில கான்டினென்ட்ல போயிட்டு நீங்க ஹியூமன்னா உங்களுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இந்த உலகத்துல 6000 மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு பொருளுக்குமே 6000 பெயர்கள் இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வருமா வராதா? அதனாலதான் கால் லினாயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டுட்டு வராரு. இது நம்ம டீடைலா ஒரு வீடியோல பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொருளும் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலுமே எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூனிவர்சலா ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுதான் பைனாமியல் நாமன்கிளேச்சர். அந்த வகையில நீம் ட்ரீக்கு சயின்டிபிக் நேம் அசாடெரச்சா இண்டிகா. சரி, இப்போ இந்த நீம் ட்ரீயை பாத்தீங்கன்னா இதை நம்ம டிவைன் ட்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா வில்லேஜ் பார்மசி அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கே தெரியும், ஏதாவது ஒரு டிவோஷனல் பிலிம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அங்க நீம் ட்ரீ இருக்கும். நீம் ட்ரீ இல்லாம டிவோஷனல் பிலிமே இருக்காது. அதே மாதிரி வில்லேஜ் பார்மசி, என்ன கேட்டா இது வில்லேஜ் பார்மசி மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் சிட்டி பார்மசின்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, நம்ம சிட்டில மரங்கள் ரொம்ப கம்மி. சரி, இப்ப நம்ம இந்த நீம் ட்ரீ பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள், இதோட மெடிசனல் யூசஸ் இதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீம் ட்ரீ இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியன் சப்கான்டினென்ட். நம்ம இந்திய துணை கண்டத்துக்கு சொந்தமான ஒரு மரம், ஒரு தாவர வகையை சேர்ந்தது. இது பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரீஜன், செமி டிராபிக்கல் ரீஜன்ல வளரும். இது தாங்கக்கூடிய டாலரபிள் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 120 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்தது மெடிசனல் யூசஸ். மெடிசனல் யூசஸ் நம்ம சொல்லிட்டே போலாம். நம்ம நீம் ட்ரீல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாகமுமே அதுல இருக்கக்கூடிய எல்லா பாகமுமே மருத்துவ குணம் வாய்ந்ததுதான். சரி, இப்போ இந்த நீம் ட்ரீ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த மரம் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்றாங்க. இது ஒரு மருத்துவ மூலிகை மரம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 75 அடி வரைக்கும் இதோட ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வெப்ப மண்டலம், மிக வெப்ப மண்டலத்திலயும் வளரும். நம்ம தண்ணி கூட ஊத்தணும்னு அவசியம் இல்லைங்க, அதுவாவே கூட வளரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, பாரம்பரிய மருந்துகள், எந்த ஒரு மருந்துகளா இருந்தாலும் சரி, ஒரு தாவரங்களா இருந்தாலும் சரி, தாவரத்துக்கே ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கக்கூடிய மரம் எது அப்படின்னா அது நீம் ட்ரீ தான். எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏதாவது ஒரு சின்ன செடியில பூச்சி வந்துருச்சு அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, இந்த வேப்ப இலைய நல்லா பவுடர் பண்ணியோ இல்ல அதை அரைச்சோ அந்த தண்ணியில கலந்து அதை ஊத்துனீங்கன்னா அது போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு கிருமி நாசினி. தாவரத்துக்கே இது டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே இது டாக்டர் அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இதோட தாவரவியல் பெயர் அசாடெரச்சா இண்டிகா. நான் முதலே சொன்னேன். இதோட குடும்பம் ஃபேமிலி பாத்தீங்கன்னா மேலகோனி. ஆக்சுவலா இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு நல்லாவே தெரியும். இதுக்கு சமஸ்கிருத பெயர் ஒண்ணு இருக்கு. அது நிம்பா அப்படி இல்லைன்னா அரிஷ்டா. இப்போ இதோட பகுதிகள், எல்லா பகுதிகளுமே பயன்பாடு அவ்வளோ இருக்கு. நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே இருக்கலாம். இதோட விதைகள், இலைகள், பழங்கள், பூக்கள், எண்ணெய், வேர்கள், பட்டைகள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுதான். சரி, இன்னைக்கு நம்ம ஹைலைட்டடா சில விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீம் ட்ரீ இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு இல்லைங்க, எங்கனாலும் வைக்கலாம். இப்ப நீங்க லெஃப்ட் சைடுல இருக்க பிக்சர் பாருங்க. இந்த மாதிரி வயல்ல ஓரமா வரப்புலையும் வைக்கலாம், இல்ல இன்பிட்வீன்ல கூட இந்த மாதிரி வைக்கலாம். இது நிழல் தர்றது வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கும் இது நிழல் தரும், இளைப்பாறலாம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் இருக்கு. பெண்கள் அவங்க குழந்தைகளை இதுல தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க. அவங்க சைட்லயே வேலை பார்ப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் அவ்வளவு கிடைக்கும். இன்ஃபேக்ட் சிட்டி குழந்தைங்களை விட இந்த மாதிரி இருக்க இங்க வளர்ற குழந்தைங்க கிஃப்டட் தான் சொல்லணும். அடுத்தது மேல இந்த சின்ன பிக்சர் நான் எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிறது எல்லாமே என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த குழந்தைங்களை தாண்டி மத்த எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மரங்களோட மகத்துவத்தை கொண்டுட்டு போகணும். பள்ளிகள் இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்தி அந்த குழந்தைக்கும் அது சந்தோஷமா இருக்கும், மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் அது ஆழமா அதோட ரெக்கார்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அப்போ மரங்களோட மகத்துவம் குழந்தைங்களுக்கு போய் சேரும். இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். சரி, இப்போ இத பகுதிகள் ஒன்னொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீவ்ஸ். நீம் லீவ்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா தண்ணியில ஒரு 4-5 லீஃபை போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அவ்வளவு நல்லது அது. அண்ட் கீழே இருக்கு பாருங்க. இது ஒண்ணும் இல்ல, நம்ம மே மாசம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய திருவிழா அந்த மாசத்துல மெயினா வைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டைம்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், நிறைய வைரஸ் கிருமிகள் அஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் திருவிழாவை அந்த டைம்ல வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லயுமே வாசல்ல அவங்க பெரிய பாத்திரத்துல மஞ்சள் தண்ணியில இந்த வேப்ப இலையை வச்சிருப்பாங்க. அப்ப பாருங்களேன், திருவிழாக்கு பின்னாடி சயின்டிபிக் ரீசன் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த ரைட் சைட் கார்னர் பிக்சர் பாருங்க. ஒரு அம்மா தன் கையில ஒரு வேப்பம் கொத்து வச்சிருக்காங்க. யாருக்காவது பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்க வேப்ப அடிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அதோட ரீசன் சயின்டிபிக்கலா அது என்ன அப்படின்னா, அந்த முகத்துக்கு நேரா அவங்க அந்த வேப்பை வச்சு அடிக்கும் போது அவங்களுக்கு அந்த பிரீதிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அப்போ நம்ம முன்னோர்கள் பண்ண ஒரு ஒரு விஷயமும் ஃபாலோ பண்ண எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அடுத்தது வந்து வேப்பங்கொழுந்து. இது வந்து அந்த முனையில பட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணமும் நிறைய இருக்கு. இது அப்படியே கூட நம்ம லேசா அலசி அப்படியே சாப்பிட்டுறலாம். இது கசப்பும் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூவும் வந்து இதுதான் சிறந்தது, அந்த பகுதி சிறந்ததுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே வந்து சிறந்ததுதான். இத வந்து நம்ம ரசத்துல சேர்த்து சாப்பிடலாம். ரைஸ்ல சும்மா அதை பவுடர் பண்ணி சாப்பிடலாம். இல்ல வந்து நம்ம பாயில் பண்ணி கூட அந்த இது ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம். அடுத்தது வந்து லீஃப் பேஸ்ட், நீம் லீஃப் பேஸ்ட். இந்த நீம் லீஃப் பேஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் பேக்க கூட யூஸ் பண்ணலாம். நம்ம எத்தனையோ வந்து ஃபேஸ் கிரீம் பார்த்திருப்போம். அதாவது கெமிக்கல்ஸ் இருக்கு அதுல கண்டிப்பா. பட் இது வந்து ரொம்ப நேச்சர், நம்ம எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, வேப்பங்குச்சி. இது வந்து நம்ம பிரஷ்ஷா பயன்படுத்தலாம். அந்த காலத்துல இதானே யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். வயசான தாத்தா பாட்டிக்கு கூட பல்லு எல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம டூத் டிகேயால நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து நம்ம டூத் பிரஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சோப், நீம் சோப். இன்னைக்கு ஆனா நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய இயற்கை அங்காடியில வந்து இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது. இன்ஃபேக்ட் நம்மளே கூட வீட்ல தயாரிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 மெத்தட் இங்க வச்சிருக்கேன் ஸ்லைட்ல. ஒரு மெத்தட் வந்து என்னன்னா, அந்த நீம் லீவ்ஸ் எடுத்துட்டு சோப் பேஸ் வந்து நமக்கு ஷாப்ல ரெடிமேடா கிடைக்கும். அதையும் வந்து கோகனட் ஆயில், இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு அச்சுல நம்ம ஊத்தி வச்சோம்னா ஒரு 8 to 10 ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு சோப் ரெடி ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு மெத்தட் 2 என்னன்னா, அதே நீம் லீவ்ஸ், காஸ்டிக் சோடா ஃபிளேக்ஸ் இதோட சேர்த்து இந்த கோகனட் ஆயில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு சோப் வந்து தயாராயிடும். இதுவும் வந்து இன்னொரு மெத்தட். பட் ஆனா இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோகனட் ஆயில் வந்து ஒரிஜினலா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணி நேச்சர்ல போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீம் சீட். நீம் சீடுமே வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியது. அடுத்தது பாத்தீங்கன்னா அது பழுத்துருச்சு. இந்த பழுத்த சீடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து லேசா வந்து தீயில காமிச்சு நம்ம அப்படியே அதை ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சளி பிடிச்சதுனால சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து தலையில வந்து ஈரம் சேர்ந்துருச்சு, நீர் கோர்த்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். அந்த அளவுக்கு இந்த சீட்ல வந்து மருத்துவ குணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீடை தான் கலெக்ட் பண்ணி நம்ம நீம் ஆயில் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த பழுத்ததுக்கு அப்புறமா இந்த சீடெல்லாம் ஒரு இடத்துல போட்டு கலெக்ட் பண்ணி அதுக்குள்ள வந்து ஒரு விதை இருக்கும். அந்த விதையை மட்டும் தனியா எடுப்பாங்க. அந்த பழுத்ததுல இருந்து விதையை தனியா எடுத்து கலெக்ட் பண்ணி அதை வந்து திரும்ப வெயில நல்லா காய வைப்பாங்க. காய வச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா ஃபைன் பவுடரா ரோஸ்ட் பண்ணி அதுல இருந்து எய்தர் நீம் ஆயிலாவும் தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து இந்த மாதிரி நீம் கேக்கும் வரும். அதை வந்து நம்ம கம்போஸ்ட் மூலமா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம உரங்களாவும் பயன்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கலர் பெஸ்டிசைட்ஸ் வந்திருக்கு பாருங்க, ஃபெர்டிலைசர்ஸ்லாம். இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம இந்த மாதிரி நேச்சரா கூட தயாரிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், நீம் ட்ரீயை பத்தி காப்புரிமை, அதாவது பேட்டன்ட். இது ஒரு பெரிய டாபிக். இதை நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதாவது காப்புரிமைனா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க, கண்டுபிடிக்கிறீங்க, இன்வென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்வென்ஷனை நான் தான் பண்ணேன் அப்படின்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எந்த மூலையில யார் அந்த பொருளை யூஸ் பண்ணாலும் அதோட கமிஷன் உங்களுக்கு வரும். அது ஏன்னா அது உங்களோட இன்வென்ஷன். சப்போஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எதுவும் வராது. அந்த மாதிரி இந்த நீம் ட்ரீயை வந்து நாங்க தான் கண்டுபிடிச்சோம், இதுல இருந்து மெடிசன்ஸ்லாம் நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆச்சு. அதுதான் நீம் பேட்டன்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து நம்மாழ்வார் ஐயா அப்படிங்கிற வேளாண் விஞ்ஞானி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரு தான் வந்து அதுக்காக போராடி ஜெயிச்சிட்டாரு அவரு. நம்ம அதை செப்பரேட்டா வந்து எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்ல அவரை பத்தி பார்க்கும்போது நாங்க டீடைலா சொல்றேன். சோ நீம் ட்ரீக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா, நம்ம இதோட காப்புரிமையை வாங்கிட்டோம். இப்போ இது நமக்கு சொந்தமான ஒரு மரம். சரி நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல நீம் ட்ரீயை பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல லேர்ன் நேச்சர்ல நம்ம வேற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கலாம். அது ஃபிளவர்ஸாவோ இல்ல பிளான்ட்ஸாவோ இல்ல ஏதாவது ஒரு நேச்சர் எடுத்து நம்ம அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.